ஃபுட் பிசினஸே நீங்க ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பிசினஸ் தான் உண்மை சொன்னா. அது பர்டிகுலரா பிரியாணி ஃபீல்டுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு தெருக்கு 4 பிரியாணி இருக்கும் சொல்லலாம். ஸோ இதுல இந்த R&D பண்ணும்போது எந்த விஷயம் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபேக்டரா நீங்க பாத்தீங்க, அது எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? R&D பண்ணும்போது பேசிக்கலா வந்து ஒரு மாஸ் குக்கிங் அப்படிங்கிற விஷயத்த தான் மெயினா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வீட்ல செய்யறதும் ஓகே ஒரு பல்கா பண்றதும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஹீட் ரேஞ்ச் விச் யூ ஆர் கிவிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு ஊத்துறது அப்படிங்கிறது முதற்கொண்டு, அதுக்கப்புறம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்வளவு நேரம் வந்து அதை வந்து குக் பண்றது அப்படிங்கிறது. வீட்ல வந்து 1 கிலோ பிரியாணி பண்ணிட்டு ஏன் கடை மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னா, பிரியாணி பேசிக்கலாவே வந்து ஒரு மாஸ் குக்கிங்க்கு ஃபார்மேட்டுக்கு உள்ள ஒரு ஃபுட். ஸோ அதனால வந்து அதை ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சோர்சிங் பிசினஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு அதை விட கம்மியான காஸ்ட்ல வந்து பொருட்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வெண்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து டைரக்டா வந்து சப்ளை பண்ணும்போது காஸ்டும் கம்மியா கிடைக்கும், நமக்கு வந்து உங்களுக்கு ஆப்ரேஷனும் ஈஸியா இருக்கும்.